Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். நிகிதாவுக்காக எந்த காவல்துறை அதிகாரி தனிப்படை விசாரிப்பதற்கு உத்தரவிட்டார்? இதுதான் குற்றம். இப்போ இந்த அம்மா இப்போ இதுவரை கைது செய்யப்படவே இல்லை. இந்த அம்மாவுடைய பின்னணி தோண்டப்படவே இல்லை. காவல்துறையை மறைக்கிறாங்க. இந்த காவல்துறையை சார்ந்த ஒரு குடும்ப பெண்மணி பிரஸுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. கையில் காலையெல்லாம் நிறைய நகையாக இருக்குது. ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அவ்வளோ வருமானம் வருதா? மோதிரம் போடாத விரல் இல்லை. அப்போ இது யாருக்கு இருக்குன்னா பணம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் தான் இந்த பண திமிர் வரும். நிகிதா காரில் உண்மையாகவே நகை இருந்ததா அப்படிங்கிற கேள்வி. அஜித் குமார், நவீன் குமார், ஒரு ஆட்டோ டிரைவர், இப்படி நிறைய பேர் அந்த காரை பயன்படுத்தியிருக்காங்க. கார் உரிமையாளர் கார் சாவி கொடுத்தா அந்த டிரைவரை ஏசியை போட்டு தூங்குவோம். இந்த பக்தர் சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். 1 மணி நேரமாக என்ன எப்படி இருந்திருப்பான்? உல்லாசமாக ஏசியை போட்டுட்டு இந்த வழக்கை மறக்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதற்கான முயற்சி தான் நடக்குதே தவிர நீட்டிக்க விரும்பலை. முதலமைச்சரே தொலைபேசியில் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் நிகழ்ந்த காவல் நிலைய மரணம். அது காவல் நிலைய மரணம் அப்படிங்கிறத தாண்டி பொது வெளியில் வேறு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் தான் தனிப்படை போலீஸார் அஜித்குமாரை அடித்தே கொண்டிருக்காங்க. இதை பொதுவெளியில் அடித்து கொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த யார் புகார் கொடுத்து இது மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிற விவரம் தெரிவதற்கு முன்பாக யார் இந்த நிகிதா அப்படிங்கிற கேள்வியை கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டினுடைய எல்லா மக்களுமே கேட்டு வர்றாங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் கிடைச்சது? யார் இவங்களுக்கு உத்தரவிட்டு உடனடியாக எஸ்பியிலேருந்து அடுத்தடுத்து ஒரு தனிப்படை ஒரு புகார் எடுக்காமலே எஃப்ஐஆர் போடாமலே விசாரிக்க சொன்னது யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. யார் இந்த நிகிதா? இல்லை, இப்போது நிகிதாவை பொறுத்தவரை ஒரு கோயிலுக்கு வந்த ஒரு பக்தர். இதுதான் நிகிதாவினுடைய கேரக்டர். நிகிதாவுக்காக எந்த காவல்துறை அதிகாரி தனிப்படை விசாரிப்பதற்கு உத்தரவிட்டார்? இதுதான் குற்றம். நீங்கள் நிகிதா நேரடியாகவே காவல்துறைக்கு உத்தரவிட முடியாது. தனிப்படை சண்முக சுந்தரத்துக்கு உத்தரவிட முடியாது. ஒரு கிரிமினல் பின்னணி உள்ளவர் தான் நிகிதா. 2011 முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயலாளர், துணை முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயலாளர் எனக்கு பழக்கம்னு அந்த அம்மா பல லட்சம் ரூபா நிதி மோசடி செய்ததாகவும் செய்தி வருது. ஆனால் இதில் குற்றவாளி யாருன்னு கேட்டால் நீங்கள் மானாமதுரை போலீஸ் ஸ்டேஷனில் இதை விசாரிச்சிருக்காங்க. இந்த குற்றவாளி உண்மையாகவே நகை திருடனாலான்னு அஜித் குமார், நவீன் குமார் அப்படி நண்பர்களை பூராமல் விசாரிச்சிருக்காங்க. கார் கோயிலுக்கு முன்பு நிறுத்திட்டு நிகிதாவும் அவங்க அம்மாவும் இறங்குறாங்க. வீல் சேரில் அஜித் குமாரை தான் கூட்டிகிட்டு போகிறார். இவர் காரை பார்க் பண்ணுவதற்கு கார் ஓட்ட தெரியாது. சரி, அவருடைய தம்பிகிட்ட சாவி கொடுக்குறாரு. அவர் தம்பி இன்னொருவரை ஆட்டோ டிரைவரை பிடிச்சு கொண்டு கார் பார்க் பண்ணுறார். இப்போ இங்கே பூரா நிகிதாவனுடைய அதிகார துஷ்பிரயோகம் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நிகிதா அந்த காரை ஊனமுற்ற தன்னுடைய தாயை வீல் சேரில் இறக்கிட்டு இந்த காரை நிகிதா தான் கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஆனால் கார் பார்க் பண்ணுவது கோயில் காவலாளியினுடைய வேலை இல்லை. சரியா? அப்போது அங்கேயே என்ன நடந்திருக்கு? அதிகார துஷ்பிரயோகம். இப்போ இந்த அம்மா இப்போ இதுவரை கைது செய்யப்படவே இல்லை. இந்த அம்மாவுடைய பின்னணி தோண்டப்படவே இல்லை. காவல்துறையை மறைக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய புகைப்படம் இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. இல்லை, இப்போ வெளியே வந்துருக்காங்க. இல்லை, வந்துருச்சு. ரொம்ப காலதாமதமாக இதெல்லாம் நடந்து ஞாயிற்றுக்கிழமை. இப்போ எத்தனை கிழமை தள்ளி வந்துருச்சு? 5 நாள் தள்ளி வந்து இப்போ வருது. இது எப்போ வந்திருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே சமரசம் பேசப்பட்டு திமுகவுடைய மாவட்ட துணை செயலாளர் செங்கை மாறன் சமரசம் பேசி பிரச்சனையை திருப்பவனம் மானாமதுரையை தாண்டக்கூடாது. இதற்காக திமுக குடி கட்டின காரில்
கூட்டிகிட்டு போய் பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. அதிமுக மாவட்ட செயலாளர் தடுத்து நிறுத்தியிருக்கார். அங்கேயே சண்டை நடந்திருக்கு. அதிமுக திமுக சண்டை நடந்திருக்கு. அப்போது மானாமதுரை காவல் நிலையத்தில் அஜித் குமார் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற காவல்துறை ஹெட் கான்ஸ்டபிள், நீங்கள் ஏட்டையன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டில், அவருக்கு தெரியும் இவன் குற்றவாளியாக மூஞ்ச பார்த்தா சொல்லிடுவாங்க இவர் குற்றவாளி இவன் குற்றவாளி இல்லைன்னு. அப்போ அங்கிருந்து இவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள், அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு நிகிதா மீண்டும் அந்த அம்மாவுடைய அதிகார மையத்துக்கு தொடர்பு கொள்கிற பொழுது சிவகங்கை எஸ்பிக்கே தெரியாமல் சண்முக சுந்தரத்துக்கு ஸ்பெஷல் டீமை விசாரி. நீங்கள் மானாமதுரையில் பல கேஸு நிலுவையில் இருக்குது. அந்த மாவட்டத்தில் 5 ஸ்பெஷல் டீம் இருக்குது. தேவகோட்டை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை, இப்படி அங்கே எல்லாமே எல்லா வழக்குகளுமே அந்த ஸ்பெஷல் டீம் போய் விசாரித்து குற்றவாளி எடுத்துறீங்களா? இந்த ஸ்பெஷல் டீமை திருடர்களிடம் நட்பு கொள்வதற்கு, திருடர்களிடம் அவர்களை தொடர் கண்காணிப்பு வைத்திருப்பது. நீங்கள் இந்த காவல்துறையை சார்ந்த ஒரு குடும்ப பெண்மணி பிரஸுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. கையில் காலையெல்லாம் நிறைய நகையாக இருக்குது. ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அவ்வளோ வருமானம் வருதா? கான்ஸ்டபிள் அந்த மாதிரி பார்த்தீங்களா? ஆமாம். எத்தனை அத்தனை விரலையும் மோதிரம் போடாத விரல் இல்லை. அப்போ இது யாருக்கு இருக்குன்னா, பணம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் தான் இந்த பண திமிர் வரும். கழுத்தில், காதில், நெஞ்சில் எல்லாத்துலேயுமே நகை போடுறது. அப்போ ஒரு கான்ஸ்டபிளா இல்லை ஐஜி மனைவி கூட அவ்வளோ நகை வகையெல்லாம் இருக்காது. அப்போது இந்த ஸ்பெஷல் டீம் உடனடியாக கலைக்கப்பட்டது. சட்டவிரோத குழுன்னு யாரோ முதலமைச்சருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த குழு சட்டவிரோத குழு. பென்னிஸ் ஜெயராஜ் அது கொலை வழக்கு. அதற்கு பிறகு என்ன எல்லாம் போச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸே எல்லாம் போச்சு. அவர்களுக்கு என்ன வேலை, துப்பறிந்து கொண்டு வந்து இன்ஸ்பெக்டருக்கு சொல்கிறது, இன்ஸ்பெக்டர் அவர் மாமூல் வாங்கிட்டு சொல்கிறது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். எல்லா தகவலும் தெரியும். எவன் விபச்சாரம் பண்ணுறான், எவன் சட்டவிரோதமாக கடத்தல் பண்ணுறான், மண்ணை கடத்துகிறான், கஞ்சா விற்கிறான், சாராயம் விற்கிறான், என்னென்ன நடக்குது அந்த ஸ்டேஷன் லிமிட்டில் அத்தனையும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து சொல்லிடுவான். உடனே பேரம் பேசப்பட்டு கைமாறும். அதனால் இந்த குழுவே தேவையில்லைன்னு ஒரு உயர் காவல்துறை அதிகாரி கலைச்சிட்டார். அப்போ அவருக்கு தெரியுது அது அந்த குழு தமிழ்நாடு முழுக்க சட்டவிரோத குழுன்னு. அதுக்கு 2 உசுறு போச்சு. இப்போ என்ன நடக்குது, அஜித் குமார் உயிருக்கு பின்னால் டிஎஸ்பியினுடைய ஸ்பெஷல் டீம் கலைக்கப்பட்டது. எஸ்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்குது. எஸ்பி ஒரு மாவட்டத்துக்கு எஸ்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்குது. இல்லை அவ்வளவு லாண்ட் ஆர்டர் பிரச்சனையாக இருக்குது, கிரைம் ரேட்டிங்காக இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு நகை திருட கோயம்புத்தூர் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். இது ஒரு 10 வருஷ கதை. அவன் உள்ளேருந்து எழுதுகிறான் டிஜிபிக்கு, ஐயா நான் 3 கிலோ நகையை என்கிட்ட போலீஸ் திருடுனாங்க, கொடுத்தது 30 கிராம் தான். 3 கிலோ எங்கே, 30 கிராம் எங்கே? வழியில் என்னாச்சு, காவல்துறையிலுடைய கருப்பு ஆடுகளை எடுத்துக்கொண்டார்கள். காவல்துறையில் இருக்கிற கருப்பு திருடங்கின்றது யார்கிட்ட இருந்து, திருடங்கின்றது திருடுறதா போலீஸ் வேலையா? திருட அவன் வந்து அடையாளம் தெரியுறான். இவர்கள் யார்கிட்ட திருடுறாங்க? திருடனிடமிருந்து திருடுகிறவன் எப்படியா மக்களை காப்பாற்றுவான்? ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு, 20 வருடமே இருக்கும், எனக்கு நல்லா சரியாக ஞாபகம் இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு எஸ்பி சொக்கலிங்கன்னு ஒரு எஸ்பி. அந்த எஸ்பி என்ன பண்ணுறாரு, ஒரு இல்லீகலாக ஒரு லேடி கூட தொடர்பில் இருக்கார். அந்த லேடி என்ன பண்ணுது, தன்னை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்துது. எஸ்பி பொண்டாட்டிங்கிற ஒரு அந்தஸ்து வேணும் அந்த அம்மாவுக்கு. எஸ்பி சொக்கலிங்கிறது பொண்டாட்டி பிள்ளையில இருக்குது, இது இல்லீகல். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த இல்லீகல் பெண்ணை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார். யார்? ஒரு எஸ்ஐ இல்லை, ஏட்டையா இல்லை, இன்ஸ்பெக்டர் இல்லை, யார்? ஐபிஎஸ் படித்த எஸ்பி பேர் சொக்கலிங்கம். அப்போது ஒரு கிரிமினல் குற்றவாளியை வரவழைத்து அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருப்பார். எங்கே வச்சு கொடுத்துருப்பாரு? எஸ்பி ஆஃபீஸில், இல்லைன்னா எஸ்பி
கேம்ப் ஆஃபீஸில் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருப்பார். அப்போது இந்த கிரிமினல் குற்றவாளிகள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் எஸ்பி சொக்கலிங்கத்தை பார்க்க வரும்போது என்ன நடந்திருக்கும்? எஸ்பி இன்ஸ்பெக்டர் செல்ட் அடிச்சிருப்பார், டிஎஸ்பி செல்ட் அடிச்சிருப்பார். யாருக்கு? இந்த கிரிமினல் குற்றவாளிக்கு. அந்த பெண் கொலை செய்யப்பட்டான், கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டானு. கொன்ற பிறகு எஸ்பி தான் குற்றவாளின்னு அவன் 2 பேர் மாட்டிக்கிறான். எஸ்பி தலைமறைவு. இது எஸ்பி தலைமறைவு. குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய அந்த மாவட்டத்தினுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், எல்லா ஸ்டேஷனுக்கும் அவர் தான் கண்காணிப்பாளர். கடமை தவறாமல் பணியாற்றுகிறானா அந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அந்த ஸ்டேஷன். இப்படி இவ்வளோ பெரிய பொறுப்புகள் அவர் கீழே 1200 காவலர்கள், 1200 காவலர்களுக்கு வழிகாட்டியான எஸ்பி ஒரு மாடு பண்ணி தப்பிச்சு ஓடுறாரு. 1.5 ஆண்டு காலம் தலைமறைவு. 1.5 ஆண்டு காலம் தலைமறைவுனா காவல்துறை அவர் பிடிக்கவே இல்லை. வழக்கு நடந்து சிறைக்கு போய் யார்? எஸ்பிங்க. மீண்டும் அவர் பணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பல வருடங்கள் கழித்து எஸ்பி, டிஐஜி, ஐஜியாக சீட்டில் உட்கார்றார். இந்த நாடு விளங்குமாங்க? ஒரு கிரிமினல் குற்றவாளி ஜெயிலில் படுத்து கிடந்தார். ஒரு ஜெயிலில் யாரோட? ஜெயிலில் யார் இருப்பா? குற்றவாளி, கிரிமினல் குற்றவாளி, தண்டனை கைதிகளோட படுத்து கிடந்தவர் இன்னும் எதில் உட்கார்றாரு? ஐஜி சொக்கலிங்கம்னு பேர், கோயம்புத்தூர் எஸ்பி. அதே போல் சோலை முத்தையா திண்டுக்கல்ல அவர் எஸ்ஐயா இருக்கும்போது ஒரு மதுரை டு ராமேஸ்வரம் ஹைவே, அந்த காலத்தில் 80கள்லாம் பெரிய கடத்தல் எங்கே கொழும்பு வழியாக தான் நடக்கும், சிலோன் வழியாக தான் நடக்கும். அம்பாசிடர் காரில் தங்கம் கடத்துறானுங்க. அப்போது அம்பாசிடர் கார் வருது, இவர் முன்னாடி போகிறாரு, கண்ணாடியில் பார்க்குறாரு, அந்த கார் ஸ்லோ ஆகுது, நிறுத்துறாரு, காரை நிறுத்திடுறான். திருப்பி போய் பார்க்குறாரு, எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு, உள்ளே என்ன இருக்குது? தங்கம் இருக்குது. அப்படியே அந்த தங்கத்தை விட கடத்திட்டு போயிட்டார். எஸ்ஐ. அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். குற்றவாளியை பிடிக்க வேண்டியவரை குற்றவாளி ஆகிட்டார். சோலை முத்தையான்னு பேர். திருப்பி எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பியா திண்டுக்கல்ல பணியில் ஜாயின் பண்ணுறார். பொன் பரமகுருன்னு ஒரு ஐஜி யாருக்கு இப்போ போஸ்டிங் போட்டு கொடுக்குறாரு? சோலை முத்தையாக்கு. சோலை முத்தையா எஸ்பியா பெல்ட்லாம் கட்டி அங்கே உட்காந்துருக்கார். எது? திண்டுக்கல் எஸ்பியா. மகனும் ஒரு ரவுடியும் 2 பேரும் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி எஸ்பி மகனே முழுக்காசி வச்சுக்கிட்டார். வைத்து கொண்ட பிறகு அந்த ரவுடி எஸ்பி மிரட்டிட்டு போகிறான். உன் பையனுக்கு நான் இவ்வளோ பணத்தை அடித்து கொடுத்தேன், திருடி கொடுத்தேன், எதிரியை குறவழியில் கத்தியை வச்சு கொடுத்தேன், அவன் எல்லா காசும் அடிச்சுட்டு போயிட்டான், எனக்கு 1 பைசா கொடுக்கல, அவனை போட்டுருவன்ட்டு போகிறார். யாருக்கிட்ட? எஸ்பி ஆஃபீஸில் ஒரு குற்றவாளி சொல்லிட்டு போகிறான்னா குற்றவாளி எஸ்பி எவ்வளோ கூட்டாளின்னு பாருங்க. ஒரே மாதத்தில் அந்த ரவுடி கொல்லப்பட்டான். ரவுடி குடும்பம் ஹைகோர்ட்டுக்கு போயிடுச்சு. எஸ்பி தாங்க கொண்டு விட்டான்னு. எஸ்பி தலைமறைவு. சோலை முத்தையால் பேரை சொல்கிறார். இந்த காவல்துறையுடைய நிலைமையை பாருங்க. சோலை முத்தையா தலைமறைவு, கேரளாவுக்குள்ள தலைமறைவு, எஸ்பியாக இருந்தவர் தேடி பிடிச்சி ஜெயிலில் போட்டு வழக்கெல்லாம். இப்படி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு பின்னணியில் ஒரு பெரிய அரசியல் பவர் சென்டர் இருக்கு. வட இந்திய அதிகாரிகளான அத்தனை பேருமே தமிழ்நாடு ஒரு வேட்டைக்காடாக நினைக்கலாம், முட்டாப்பயலாக நினைக்கலாம். அம்பாசமுத்திரத்தில் ஒரு விசாரணை கைதி, ஒரு விசாரணைக்கே வர்றவனை யார்? பல்பீர் சிங்னு ஒரு வட இந்திய அதிகாரி, ராஜஸ்தான் அதிகாரி, குரடை எடுத்து பல்ல புடுங்குறானுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோடனே பல்ல புடுங்க. அப்போ அம்பாசமுத்திரமே திரண்டு வந்திருந்தால் பல்பீர் சிங்களுடைய அத்தனை பல்களும் புடுங்கப்பட்டிருக்கும். ஏன்? சூடே இல்லை, சொரணையே இல்லை, உணர்வே இல்லை, மனித உரிமை பற்றி எந்த அறிவும் இல்லை, சட்டத்தை பற்றி எந்த அறிவும் இல்லை. எவனா 500 ரூபா குவார்ட்டர் கொடுப்பான், காக்கா பிரியாணி கொடுப்பான், இதை திருண்டு ஓட்டு போட்டலாம்.
இதை தாண்டி எந்த சூடு சொரணையும் இல்லாத ஒரு கூட்டமாக இந்த திராவிட கட்சி வந்துருச்சு. திமுககாரருக்கு பணம் கொடுக்குறான், அப்போ தான் ஓட்டு போடுறான். அதிமுகருக்கு பணம் கொடுக்குறான். ஏன்னா இவன் திருடி வச்சிருக்கான், பல ஆயிரம் கோடி திருடி வச்சிருக்கிறான்னு அவன் கட்சிக்காரனுக்கே தெரியுது. எதுக்கெல்லாம் ஓட்டு போடணும்? பணம் கொடு, 2000 ரூபா கொடு, 5000 ரூபா கொடு. 5 ஓட்டு இருக்கா, 27 கொடு. சட்டி கொடு, பானை கொடு, அண்டா கொடு, குண்டா கொடு, டப்பா கொடு, டிப்பா கொடு. செந்தில் பாலாஜி சொல்லி குவார்டரும் கொடு, காக்கா பிரியாணியும் கொடு. அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இவனை யாரதான் கேட்க போகிறான்? அனாத பயிலுவ தமிழை பூரா அனாதை பயிலுக. எங்க சேஷாச்சலம் காட்டில் செம்பரம் கட்டை கடத்தியதாக 2000 பேர் ஆந்திரா ஜெயிலில் நடக்கான். தமிழம் பூரா 200 பேர் சுட்டு கொல்லப்பட்டான். பஸ்ஸில் ஏறுவான், ஃபாரஸ்ட்டு, ஆந்திரா ஃபாரஸ்ட்டு. தெலுங்குன்னு பேசினா விட்டுருவான், தமிழில் பேசினா அவனுக்கு துப்பாக்கி குண்டு தான் பரிசாக கொடுக்கப்படுகிறது. தலைமைச் செயலகத்தில் ஆந்திரா அதிகாரிகளுடைய ஆளுமை. இங்கே கட்சியும் ஆந்திரா கட்சியாக இருக்குது, தலைவனும் ஆந்திராக்காரனாக இருக்கான், எல்லாம் ஆந்திரா. தமிழ்நாட்டை பேசாமல் ஆந்திராவோட இணைச்சிடலாம். தமிழை அவன் பூரா அழிஞ்சு போயிட்டாயா? தமிழை அவனுக்கு சொரணை இல்லையா? தமிழை அப்பனுக்கு சாராயம், மகனுக்கு சத்துணவு. முடிஞ்சு போச்சுடா. தெலுங்கானாவை சேர்த்த மாதிரி இதையும் பாதி பிரித்து தெலுங்கானா, பாதி ஆந்திரா பக்கம் சேர்த்தலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்கான். அந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறையும் கலெக்டர் இருக்காங்க. மதுரையில் மூர்த்தி கட்டுப்பாட்டில் தான் கமிஷனரும் கலெக்டரும். மூர்த்தி மீறி அந்த கமிஷனரும் கலெக்டர் செயல்பட முடியுமா? திருவண்ணாமலையில் ஏவா வேலுவை மீறி அந்த கலெக்டரும் எஸ்பி செயல்பட முடியுமா? அப்போது சட்டம் ஒழுங்குக்கு யார் பொறுப்பு? அஜித்குமாருடைய உயிருக்கு யார் பொறுப்பு? பென்னீஸ் ஜெயராஜுடைய உயிருக்கு யார் பொறுப்பு? இப்போ ஒரு 13 வயசு பையனை கடத்திட்டு போய் கொண்டு இருக்காங்க. எங்கே? கிருஷ்ணகிரியில். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நடக்குது. அப்போது இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு இது புலனாய்வு பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதி இருப்பான், ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பான். இல்லை இவ்வளோ தைரியமா ஆனால் அவன் செய்யவே முடியாதுங்க. தூக்கு மரம் அவனுக்கு ஞாபகம் வரணும். தூக்கு மரம் ஒரு கொலை செய்கிற பொழுது அவனுக்கு எது ஞாபகம் வரணும்? தூக்கு மரம் ஞாபகம் வரணும். இங்கே வர்றதே இல்லை. ஒவ்வொரு அக்கிஸ்டிலும் 24 மர்டர் கேஸ் இருக்க அக்கிஸ்டலாக இருக்கான். 24 மர்டர் கேஸுங்க. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடந்தபோது அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் வழக்கறிஞர், அரசியல் கட்சி தலைவன், ப்ரொஃபஷனல் ரவுடி, எல்லாம் 10 வழக்கு 5 வழக்கு. அப்போ காவல்துறை அந்த குற்றவாளிகளை நிரூபிக்கணுமா இல்லையா? அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியை பிடிச்சு அவன் எப்படியாவது பாதுகாத்துக்குவான். அந்தந்த மாவட்ட மந்திரிகள் அதிமுக வந்து எப்படி வராது? ஜெயலலிதா ரிவிட்டை கழட்டிடும் அந்த அம்மா. திமுக வந்தால் தான் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தான் மாவட்ட முதலமைச்சர்கள். அமைச்சர்கள்லாம் கிடையாது. அங்கே யாரும் அதிகாரத்தை செலுத்த முடியாது. இப்போ நிகிதாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல்வாதியோ ஒரு உயர் அதிகாரியோ இல்லாமல் இந்த எஃப்ஐஆரே போடாமல் தனிப்படை இவ்வளவு பெரிய சித்திரவதை செஞ்சே இருக்க மாட்டான். இப்போ இந்த நிகிதா பின்னாடி இருந்த அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார் அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு எழுது. உண்மையாகவே ஐஏஎஸ் அதிகாரியோடைய உத்தரவின் பேர்லாம் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருந்தது இல்லைங்க. அது ஹென்ரி டிஃபன் வந்து ஐஏஎஸ்ங்கிறாரு. அவர் யாரும் பேரை சொல்ல வேண்டியதானே. ஆனால் அது கண்டிப்பாக ஐஏஎஸ் அதிகாரி அல்ல, ஐபிஎஸ் அதிகாரி. எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? அதாவது எதன் அடிப்படையில்? நல்ல கேள்வி. என்னென்னா ஐஏஎஸ் அதிகாரி சீருடை பணியாளர்களை வேலை வாங்க முடியாது. அதுவும் தனி சாதி. எது? ஐஏஎஸ் ஒரு சாதி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஐபிஎஸ் போலீஸ் சர்வீஸ் ஒரு சாதி. எந்த போலீஸ் அதிகாரியும் தன்னுடைய உயர் அதிகாரிக்கு தான் கட்டளைக்கு தான் கட்டுப்படுவார். ஐஏஎஸ் அதிகாரி சொன்னால் செய்ய மாட்டார். அவர் யார்கிட்ட சொல்லணும்? ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொல்லி தான் இந்த சண்முக சுந்தர ஸ்பெஷல் டீமுக்கு சொல்லியிருக்கணும். ஐஏஎஸ் அதிகாரி என்பது சொல்கிற அந்த புரளி கிளப்பி விடுறது இந்த ஐபிஎஸ் அதிகாரியை காப்பாற்றுவதற்கான முயற்சி. நீங்கள் எல்லாம் ஹென்ரி டிஃபனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் ஐஏஎஸ் அதிகாரி பேரை சொன்னார்னா அது சரியாக இருக்கும். அது பேரை இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. யாரோ ஒரு ஐஏஎஸ்னு ஒரு செய்தி திணிக்கப்படுகிறது. அது உண்மை அல்ல. காவல்துறை இவ்வளவு சித்திரவதை செய்வதற்கு பின்னணியில் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியினுடைய கட்டளை மையம் தான் செயல்பட்டுருக்கு. வட இந்திய அதிகாரிகள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ செய்கிறார் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை உயர் அதிகாரி 20,000 கோடி ரூபா வச்சுருக்கார்.
ஓய்வு பெற்ற பிறகு 500 காரில் ராஜஸ்தான்ல இருந்து டெல்லி போய் பிஜேபியில் இணைகிறார். ஒரு தமிழ்நாட்டுடைய காவல்துறை அதிகாரி எவ்வளோ கார் குடி வச்சுட்டு போறாரு? 500 கார். ஏது அவருக்கு அந்த 500 காருக்கான காசு? அப்போ எல்லாம் வேட்டையாடுது எங்க? தமிழ்நாட்டில் பல பார்டர் நடந்திருக்கு, பல கொலைகளுக்கு பின்னணியில் அந்த அதிகாரி இருந்திருக்கார், பல பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கு நண்பர்கள், பல சமூக விரோத செயலுக்கு அவர் உடந்தை. இப்படி நிறைய திமுக அதிமுக 2 பேருக்கு அவர் நெருங்கிய நபர். ஒரு வழக்கறிஞருடைய மகன் வழக்கில் அவர் தான் குற்றவாளி. இதெல்லாம் ஊடகங்கள் பூசி முழுகிட்டான். அந்த அதிகாரி யார்? யாரோ XRY. மக்களுக்கு தெரியும், ஊடகவியலாளருக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இன்னொரு கேள்வி வந்து எழுது இந்த அஜித்குமார் அவருடைய மரண வழக்கில் என்ன அப்படின்னா, நிகிதா காரில் உண்மையாகவே நகை இருந்ததா அப்படிங்கிற கேள்வி. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது இல்லை, நகை இல்லாமல் இந்த கொலை நடந்திருக்காது. இது வந்து மனநோயாளிகள் கிளப்பி விடுற செய்தி. நகை இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த காரை அஜித்குமார், நவீன்குமார், ஒரு ஆட்டோ டிரைவர், இப்படி நிறைய பேர் அந்த காரை பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, கார் உரிமையாளர் கார் சாவி கொடுத்தா அந்த டிரைவரை ஏசியை போட்டு தூங்குவான். இப்போ அவன் டிரைவர் இல்லை. இப்போ டிரைவர் இல்லைன்னா யார்? அஜித்குமாரோட நண்பர்கள், நவீன்குமார் அவன் தம்பி, இன்னொரு நண்பர் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பக்தர் வந்து சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரமாக அவன் என்ன எப்படி இருந்திருப்பான்? உல்லாசமாக ஏசியை போட்டுட்டு டெக்கில் பாட்டு கேட்டு இருந்திருப்பான். அப்போது அவனை ஒட்டி ஒரு நண்பர் வருவான், அவனை ஒட்டி ஒரு நண்பர் வருவான், பின்னாடி வருவான். இதில் இந்த நகை எடுத்துகிட்டு போனது, நகையை திருடியது, நீங்கள் யார் 5 பேர் வந்தாலும் 5 பேர் யார் வேணால் இருக்கலாம். காரு வழிபாடு முடித்து விட்டு காரில் ஏறும்போது ஒரு கட்டை போய் பின்னாடி பிரித்து கிடக்கு. ஐயோ நகையை கேன அப்போ தான் சொல்கிறாங்க. அப்போது அந்த கார் அஜித்குமாரை தவிர அத்தனை பேர் அந்த காரில் இருந்திருக்காங்க. ஏன்னா அஜித்குமார் கார் ஓட்ட தெரியாது. ஆனால் நீங்கள் விசாரணை என்பது அடித்து கொள்ளுவதா விசாரணை தமிழக காவல்துறை வச்சுருக்கான். நீங்கள் சவர்கார்னு ஒரு IAS அதிகாரி, தஞ்சாவூர் கலெக்டர் ஒரு திருட்டு வழக்கில் ஒரு விசாரணைக்காக கூட்டிகிட்டு வராங்க. யாரை கூட்டிகிட்டு வராங்கன்னா, ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மகள், அந்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து திருட்டு வழக்கில் விசாரிக்கக்கூடிய அந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதா முதலமைச்சர் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் திருட்டு நகையை கொடுக்கலைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? அப்பா நிர்வாணப்படுத்தப்பட்டு லாக்கப்பில் அடைக்கப்படுகிறார். அதே லாக்கப்பில் வயது வந்த மகளும் நிர்வாணப்படுத்தி அடைச்சி வைக்கப்படுகிறார். இந்த நாடாங்க இது, சொரணையே இல்லாத நாடுங்க. மகள், வயதுக்கு வந்த மகள், அப்பா நிர்வாணமாக, அந்த எவ்வளோ இருக்குது ரூமு, லாக்கப் ரூம் எவ்வளோ இருக்கும்? 10க்கு 5 தான் இருக்கும். வயதுக்கு வந்த மகன் பெற்ற தாயோடு நிர்வாணமாக அடைத்து வைக்கப்படுகிறார். இரவு முழுக்க அவர்கள் என்ன பாடுபட்டிருப்பான்னு சொல்லுங்க. காவல்துறை அதிகாரியும் அவருடைய சகோதரியும் அந்த அடைத்து வைக்கப்பட்டிருக்கணும். நான் பாவம் அந்த சகோதரி நான் சொல்ல விரும்பலை. ஈவன் காவல்துறை அதிகாரி செஞ்ச தப்புக்கு அந்த சகோதரி என்ன பண்ணுவான்? நான் ஒரு இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவனை கற்பனை பண்ணி பார்க்கட்டும். அவனுடைய தாயும் அவனை அதே நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவன் எப்படி இருப்பான்னு நான் கற்பனை பண்ண சொல்கிறேன். நான் அந்த சகோதரியோ தாயவோ நான் இழிவுபடுத்த விரும்பலை. இந்த மிருகம், காவல்துறை அதிகாரி மிருகத்தோடு அந்த சகோதரிகளை நான் இணைத்து பார்க்க விரும்பலை. இருந்தாலும் அந்த வழி அவனுக்கு தெரியணுமில்ல. காலையில் திறந்து விடுறாங்க, அரை மணி நேரத்தில் 4 பிணம் கிடக்குது. 4 பிணம் கிடக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் போராடுறான். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றான். நீதிமன்றம் என்ன 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குது. இந்த பணத்தை யார் வாங்குவா? ஆவியா வாங்கும்? அதோடு முடிஞ்சு போச்சு இந்த வழக்கு. இப்படி பல விஷயங்கள். காரணம்னா அதிகார மையமே போலீஸை காப்பாற்றுது. அதிகார மையமே போலீஸை காப்பாற்றுது. இப்போ நிகிதா மீது பல
பணமோசடி புகார்கள் வந்து குஞ்சிட்டு வருது. அவங்களுடைய உறவினரே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பரபரப்பான ஒரு பிரஸ் மீட்டை வந்து கொடுத்திருக்காரு. அவர் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா 2010ஆம் ஆண்டு அப்போது திமுக ஆட்சியில துணை முதலமைச்சர் எங்களுக்கு தெரியும், துணை முதலமைச்சரோட PA எங்களுக்குலாம் வந்து தெரியும். தங்கம் தென்னரசு எங்க கூட எப்பவும் டெய்லி வந்து பேசிட்டு தான் வந்து இருக்கிறாரு. நீங்க உடனடியா பணத்தை கொடுத்தீங்கன்னா 2 நாள்ல அரசு வேலை அப்படிங்கிற வந்து ஆசையை காட்டினாங்க. நாங்களும் அங்கங்கன்னு பிடிச்சி சில லட்சங்கள்லாம் பெரட்டி வந்து கொடுத்தோம். ஆனா அந்த பிறகு இவங்க எங்களுக்கு தரவே இல்லை. சென்னையில நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் ஏமாந்துருக்காங்கன்னு பல இடங்களை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ இதன் மீது இவ்வளவு நாள் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல? இவ்வளவு பெரிய மோசடி புகார் வந்து இருந்தும் என்ன காரணம்? இல்லை, அதையெல்லாம் அரசியல் பாதுகாப்பு தான். அரசியல் பாதுகாப்பு தான். நீங்கள் இங்கே ஒரு மக்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவி ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் 98,000 பேர் 5,000 கோடி. யார் விசாரிச்சா? எங்கே வச்ச விசாரி? நீங்கள் அவன் ராஜசேகர் யார் கூட நிற்கிறான்? மோடி கூட நிற்கிறான். RK சுரேஷ், ஹாரிஸ் எங்கே நிற்கிறான்? அமித்ஷா கூட நிற்கிறான். எவ்வளோ பேர் ஏமாந்தவங்க? 98,000 பேர் 5,000 கோடி. அவன் சௌரியமாக துபாயில் கொஞ்சம் RK சுரேஷ் கொஞ்சம் போனான். 5,000 கோடி வேணும்னு காலையில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா மாதம் வட்டி வரும்னா 1 லட்சம் பேர் கியூ நிற்பான் 5,000 கோடியோட. இந்த முட்டாள் தமிழனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? இவன் முட்டாளாக இருக்க வரைக்கும் தான் இந்த திராவிட ஆட்சி நடக்கும், திராவிட கட்சி நடக்கும். 30% பேர் இதை விட்டு வெளியிலேயே போயிட்டான். எதை விட்டு? இந்த ஜனநாயகத்தை விட்டு வெளியே போயிட்டான். ஓட்டே போடுறது 30% பேர். அதனால தான் எப்பவுமே 70 தாண்டது இல்லையோ? அதுதான் உண்மை. சிந்திக்கிறவன், அறிவாளி, படித்தவன், பண்பாளன், ஆடிட்டர், டாக்டர் நான் நேராக பார்த்தேன். எங்கே ஈரோடு எலெக்ஷன் நான் நின்னல. நன்றி வணக்கம். இதெல்லாம் ஊருக்கு போய் பத்திரமா செலவெல்லாம் பண்ணாதீங்க. பெரியாரை பேசிட்டு போகிறான் சீமா. பெரியாரெல்லாம் முடிச்சு விட்டானுங்க. எனக்கு வந்து சொன்ன தகவல் யார்? ஆன்றோர், சான்றோர், வழக்கறிஞர்கள், தொழிலதிபர்கள் எங்கள் ஈரோட்டில் எனக்கு கிடைச்சி. நீங்கள் போய் ஓட்டு கேட்கும்போது அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாம் சொல்கிறாங்க. நான் 5,000 பேர் நேரம் சந்திச்சேங்க ஒரு மாதத்தில். ஒவ்வொரு வாக்காளரையும். ஆமாம்மா, எல்லாம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் படித்தவர்கள், பண்பாளர்கள், ஈரோட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள். எங்கள் வாக்கிங் கிரவுண்டு காலையில் வருவாங்கல்ல. ஆமாம், பல இடங்களில் காலையில் அந்த உடற்பயிற்சி செய்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையை சரியாக நடத்துவவங்க தான். காலையில் எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்வாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு 7 மணி வரைக்கும். மீதியெல்லாம் படுத்து கிடப்பான். உடற்பயிற்சி என்பது மனதை சரியாக வைத்திருப்பவர்களும் உடலை சரியாக வைத்திருப்பவர்களும் தான் என்ன பண்ணுவாங்க? உடற்பயிற்சி செய்வோம். இது அவர்களை பார்த்தாலே நீ முடிவு பண்ணிக்கலாம். சிலர் பெரிய தலைவர், எனக்கு ஒருத்தர் 12 மணிக்கு தான் எந்திரிப்பாரான் காலையில். இளம் தலைவர், அப்பா மகன் சண்டையில் கிடக்காங்க. அந்த இளம் தலைவர் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரா? அவங்க அப்பாவே சொல்கிறார். அப்போது அந்த வாக்காளர் என்ன சொல்கிறாங்க? தயவுசெய்து கிளம்புங்க, உங்களுக்கு அட்வைஸ். ஆமாம், சீமான நீங்கள் என்ன பண்ண முடியும்? பெரியார் மண்ணில் பெரியாரை இழிவுபடுத்துகிற அந்த சீமானை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கிளம்புங்க. இல்லையா எதிர்ப்பு பதிவு பண்ணும் இல்லையா? வேண்டாம், கிளம்புங்க. ஏன்? நான் ஓட்டு போட மாட்டோம். எனக்கு உண்மையாகவே அங்கே ஒரு 5,000 ஓட்டு கிடச்சிருக்கணும். 5,000 பேரை நான் நேராக சந்தித்தேன். துண்டு பிரசுரம் 25,000 பேருக்கு கொடுத்தேன். டீ வாங்கி தரான், காப்பி வாங்கி தரான், டிஃபன் வாங்கி தரான், சாப்பாடு வாங்கி தரான். ஆனால் கிளம்பு. காரணம், இந்த ஜனநாயகம் இந்த மக்களை காப்பாற்றாது. இந்த ஜனநாயகம் ஜனநாயகவாதிகளும் மக்களை காப்பாற்றுவர்கள் அல்ல. ஜனநாயகவாதிகள் அத்தனையும் அரசியல் இப்போ அயோக்கியத்தனமான பின்புலத்திலிருந்து வர்றான். கள்ளச்சந்தை வியாபாரியாக இருக்கான். காசு கொடுக்குறான் ஓட்டுக்கு. வாக்கை மட்டும் வாங்குவது தான். தொலைநோக்கு பார்வையே கிடையாது. நிகிதா கைது செய்யப்பட எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதை காவல்துறை இல்லை, அப்போது துணை முதலமைச்சராக இருந்தவர் மு க ஸ்டாலின் அவரை சம்மந்தப்படுத்தி இந்த வழக்கெல்லாம் வந்து புகார்லாம் போயிருக்கு. அப்படிங்கும்போது இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்னா இமீடியட்டாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல? இல்லை, இப்போது என்னென்னா இந்த வழக்கை மறக்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதற்கான முயற்சி தான் நடக்குதே தவிர இந்த வழக்கை நீட்டிக்க விரும்பலை. முதலமைச்சரே தொலைபேசியில் அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டிருக்கார். அஜித் குமாரோடைய அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு, அது பெருந்தன்மை நம்ம மதிக்கணும். ஒரு முதலமைச்சர் இறங்கி வந்து சாதாரண ஒரு குடி மகளிடம் மன்னிப்பு கேட்டது நம்ம உண்மையாகவே அவருடைய பெருந்தன்மையை நம்ம அதை சிரம் தாழ்த்தி தான் ஆகணும். ஆனால் தொடர்ந்து இது போன்ற இந்த மரணங்களை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? போர்க்கால நடவடிக்கை என்ன? இந்த
ஒரு கொலையை திட்டமிட்டு செய்த அதிகாரிகள் தூக்கு கயிறு ஞாபகம் வரணுமா இல்லையா? ஆ? பென்னி ஜெயராஜை கொலை செய்த அதிகாரிகள் தூக்கு கயிறு தொங்க விட்டுருக்கணுமா இல்லையா? அஜித்குமார் கொலைக்கு சம்பந்தப்பட்ட 5 பேரும் தூக்கு கயிறு ஞாபகம் வந்திருக்கணுமா இல்லையா? யாரை வேண்டுமானாலும் அடித்து கொலை செய்யலாம். நீங்க கொடூரமா மிளகாப்பொடி பொறுப்புல இருந்து வாயில இருந்து அத்தனையும் போட்டிருக்காங்க. அப்போ சட்டத்தின் மீதோ நீதிமன்றங்களின் மீதோ அவர்களுக்கு ஒரு சதவீதம் கூட நம்பிக்கை இல்லை. அதானே நமக்கு அப்பாவி மக்களுக்கு தெரிகிற விஷயம். அப்போ அப்பாவி மக்கள் என்ன நினைப்பான்? இவர்களை பகைத்து கொண்டால் அதுதாங்க. நீங்க அந்த திருப்போணத்துல கோயிலுக்கு பின்னாடி மடப்புறம் கிராமத்துக்கு பின்னாடி 200 குடும்பம் இருக்காங்க. 200 குடும்பமும் இரவுல மரண ஊழம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கு அஜித்குமாருடைய. யாரு எந்திரிச்சே வரல. கேரளாவாக என்ன பண்ணியிருப்பான்? சேப்பு கொடியோடு 200 பேர் வந்து நின்று இருப்பான். இந்த கூட்டம் தப்பி ஓடி இருக்கும். மானாமதுரை வழியா நடந்தே ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மக்களிடம் இந்த திராவிட கட்சிகள் விழிப்புணர்வே இல்லாமல் கோடம்பாக்கத்தில் விட்டுட்டு போயிட்டானுங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு கொஞ்சம் நன்றி, வணக்கம்.